अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அது அப்ராக்சிமேட்டாக 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் பிழை இருக்கிறது. அது யார் எழுதினாலும் சரி, டாக்டரே வந்து இதுதான் கரெக்டுன்னு சொன்னாலுமே அது ஒரு 2-3 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு உங்கள் ஜாதகத்தில் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அந்த டைம் கரெக்ட், அப்படி இல்லைன்னா தப்பு. அந்த கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்சியேஷனை கொடுக்கும். எஸ் திஸ் இஸ் ட்ரூ, திஸ் இஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி, தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்றவங்கிட்ட நீங்கள் பேசலாம். அதே மாதிரி நேரடியாக மீட் பண்ணணுன்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்னு இருக்குது. நேரடியாக வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். நாள் ஜனவரி 29ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை, சோபகிருத்து வருடம் தை மாதம் 15ஆம் திருநாள், பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, சதுர்த்தி திதி, மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகளில், அதுவும் பெண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை. இன்றைய நாள் காதல் கைகூடும். நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டு அது கண்டிப்பாக நடக்கும். மன உறுதிங்கிறது அதிகமாக இருக்கும். கோல்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். பெண்களுக்கு செஸ்ட் பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி வரும். ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமாக நெஞ்சு சளி அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. உங்கள் பிளான் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் மூலியமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொல்லாமல் பண்ணும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்துக்கு இந்த ஒரு தொடர்பு ஏற்படுறதுனால முடிஞ்ச அளவுக்கு சொந்த பந்தங்கள், அம்மா கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைசஸ், எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிழை திருத்தம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். பயணங்களில் சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள், ரகசியமான பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கிட்டையும் பேசும் பொழுது கவனமாக இருங்க. மற்றபடி இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் சந்தோஷத்திற்காக இந்த நாள் பயணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பேச்சு திறமை, முக பாவனைகள் நல்லா இருக்கும். எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா வரும். நல்ல பேச்சு. அதனால் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம், யாரையும் பகைச்சிக்காமல் நமக்கு என்ன தேவையோ அதன் மாதிரியே எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே இந்த நாள் நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே நடக்கும். நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் ஐயனார் வழிபாடு இந்த நாள் ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் முழுக்க முழுக்க காமாட்சி தேவி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவுத்திறன், புத்திசாலித்தனம், மருத்துவராகணும்னு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து சளி தொந்தரவுகள் வந்து நிவர்த்தி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சுகர் கம்மி பண்ணிக்கிறது. நல்லா ஜிலேபி போட்டாங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு தொண்டை பரலியாக பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு சளி தொந்தரவுகளாக இருக்கும்.
அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதங்களில் வலி வேதனைகள் கொடுக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள், ஃபேமிலியோடு எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவது, சந்தோஷமான பயணங்கள் மிக அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய அபாரமான நாள். எல்லாத்துலேயுமே திறமையாக சமாளிக்கணும், திறமையாக ஜெயிக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அவசியம் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரிந்த நண்பர்களோடு இணைவது, விட்டு போன நண்பர்களை மறுபடியும் பார்க்குறது, விட்டு போன கான்ட்ராக்ட் கைக்கு வருவது, எதெல்லாம் இனிமேல் நமக்கு வராதுன்னு நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தம் உண்டாகும். எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அபாரமான நாள். பெண்கள் மூலியமாக நிறைய சந்தோஷங்கள் ஏற்படும். அதே மாதிரி திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் பெண்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். காமாட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆடம்பரமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பூ வியாபாரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி எந்த ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, ரீட்டைல்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப ஒரு அபாரமான ஏற்றங்கள் இருக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய முயற்சிகள் அத்தனையுமே கைகூடும். ஆனால் ஒன்று, எதையுமே அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போதும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பயணங்கள் இருக்கலாம். ஆன்மீக பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள், ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம், தாம்பத்திய உறவு மேம்படுறது, அது மாதிரி பல காரியங்கள் நமக்கு நன்மைகள் நடக்கும். எல்லாமே நமக்கு ஏற்றவாறு, நமக்கு என்ன சந்தோஷம் தேவைப்படுகிறதோ அந்த சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசியம் இல்லாமல் பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது. அவசியம் இல்லாமல் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இறங்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே கப்புன்னு செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் மட்டுமே இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக இருங்க. ஆனால் அவசியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே மூக்க நுழைக்காமல் இருக்கிறதும், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் காஷாய நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். தேவையான பணம் கண்டிப்பாக வந்து சேரும். யார்கிட்ட பணம் கேட்டிருந்தீங்கன்னா வந்து சேரும். எதிர்பாராத சில கிஃப்ட்லாம் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம், அதை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. முக்கியமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, தள்ளி போயிட்டு இருந்தால் அந்த முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ சரி, அது மற்றது நடக்குதோ இல்லையோ இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நாள் முழுக்க இருக்கும். ஆனால் வேலையாட்கள்கிட்ட கடுமையாக நடந்துக்காமல் பார்த்துக்கணும். முதலாளிகள், தொழிலாளிகள் இன்றைய நாள் உங்கள் வேலைகளை கணக்கச்சிதமாக பண்ணுறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது இன்னும் நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இதனால் பொதுவாக யாருக்கு நல்லா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் சிம்மம், இரண்டாவது தனுசு, மூன்றாவது மேஷம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்பந்து. தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.